திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இப்போ நான் ஒரு காணொளி உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. அந்த காணொளி குறித்து தான் இந்த காணொலி நாம பேச போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. அதாவது தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே திமுக எப்படி ஒரு சாதனையை படைச்சிட்டு ஹிந்தியை விரட்டிட்டு தேர்தலை சந்திச்சதோ அதே போல தமிழக வெற்றி கழகமும் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டு சட்ட திருத்தத்தை கொண்டுட்டு வர சொல்லி ஹைகோர்ட் உத்தரவின் பேர்ல இந்த சட்ட திருத்தம் கொண்டுட்டு வர சொல்லி இருக்காங்க. அது குறித்து தான் நாம இப்ப பேச போறோம். அதாவது எல்லா கட்சிகளை போலவும் எங்க கட்சிக்கும் பொதுக்கூட்டம் பிரச்சார பயணங்கள் நடத்துவதற்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லி தமிழக வெற்றி கழகத்தோட துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் அவர்கள் ஹைகோர்ட்ல வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. எங்க கட்சிக்கு மற்ற கட்சிகளை விட எங்க கட்சிக்கு மட்டும் அதிக விதிமுறைகள் விதிக்கிறாங்க, கடைபிடிக்க முடியாத விதிமுறைகளை விதிக்கிறாங்க. அதனால மற்ற கட்சிகளுக்கு எப்படி அனுமதி கொடுக்கறாங்களோ அதே மாதிரி எங்க கட்சிக்கும் அனுமதி வேண்டும் என்று சொல்லி வழக்கு தொடுத்திருந்தாரு. அந்த வழக்கோட தீர்ப்பு தான் இன்று ஹைகோர்ட்ல வந்திருக்கு. என்ன அந்த தீர்ப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நீதிபதி சொல்லியிருக்காங்க, நீங்க ஏன் இவங்க நிர்மல்குமார் தாக்கல் செய்யப்பட்ட மனு டிஜிபிக்கு உத்தரவிடுங்க, எல்லா கட்சிகளுக்கும் அனுமதிப்பது போல தாவேகாவுக்கும் அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சாரம் மேற்கொள்ள பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு உத்தரவிட சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ போலீஸ் துறை சார்பாக கோர்ட்ல வாதங்களை முன் வச்சிருக்காங்க. அவங்க காவல்துறையில என்ன முன் வச்சாங்கன்னாக்க, இவங்க கட்சி எங்களால கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு காணொலி காட்டினாங்க, இப்ப நான் உங்களுக்கு ஓட்டி காட்டினேன் இல்லைங்களா, அந்த பசங்க வீலிங் பண்ணிக்கிட்டு நிறைய அவங்க செய்யறதுல இவ்வளவுதான் இல்லை, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த காணொலியை காட்டினாங்க. இந்த மாதிரி எல்லாம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் பட்டாளம் போலீஸ்க்கும் கட்டுப்படுறதில்ல, யாருக்குமே கட்டுப்படுறதில்ல. அதனால நாங்க இந்த மாதிரி எல்லாம் விதிமுறைகள் விதிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி விதிமுறையை விதிச்சாலும் அவங்க கடைபிடிக்கிறது இல்லை. இப்படியெல்லாம் பல்வேறு காரணங்களை சொல்லி போலீஸ் துறை சார்பாக வாதங்களை முன் வச்சாங்க. இந்த ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி என்ன சொல்லியிருக்காருனாக்க, தாவேகா தலைவர் விஜய்க்கு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்னன்னா, நீங்க ஏன் கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள்லாம் உங்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு வர வேண்டாம் என்று சொல்லக்கூடாது? இதுதான் காவல்துறையோட விதிமுறையாகவும் இருந்தது. கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள்லாம் பார்க்க வரக்கூடாதுன்னு விதிமுறை விதிக்கிறாங்க. அது எப்படி எங்களால சொல்ல முடியும் என்று சொல்லித்தான் நிர்மல்குமார் கேள்வியை கேட்டிருந்தாரு, விண்ணப்பிச்சிருந்தாரு. அதையே நீதிபதியும் கேட்கிறாரு, நீங்க ஏன் கர்ப்பிணி பெண்களும் மாற்றுத்திறனாளிகளும் வர வேண்டாம் என்று சொல்லலாம்ல, மற்ற கட்சிகளுக்குல நீங்க முன் உதாரணமா இருக்கலாம்ல என்று சொல்லி நீதிபதி கேள்வி கேட்டிருக்காரு. தாவேகா தலைவர் கேள்வி கேட்டதோட மட்டும் இல்ல, பொது சொத்துக்களுக்கு நிறைய சேதம் விளைவிக்கிறதுனால இதையெல்லாம் அந்த தாவேகா பிரச்சாரத்துல மாநாட்டுகள்ல அவங்க ரசிகர்கள் நடந்துகிட்டது இதையெல்லாம் போட்டு காட்டுறதுக்கு அப்புறம் பொதுவாகவே தாவேகாவுக்கு மட்டும் இல்ல, பொதுவா அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் எங்கெல்லாம் பொது சொத்துக்களுக்கு சேதாரம் வருதோ அவங்க அந்த சேதாரத்தை இழப்பீட்டை அந்த கட்சிகளிடமிருந்தே வசூலிக்கிறதுக்கு இவங்க பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கும் போதே முன்தொகையாக அட்வான்ஸாக அந்த முன்பணம் கட்டுவதற்கு வலியுறுத்த சொல்லி அதுக்கு ஒரு விதிமுறை வகுக்க சொல்லி ஹைகோர்ட் நீதிபதி இன்னைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த உத்தரவு அரசாங்கம் எப்ப செயல்படுத்துறாங்க, அடுத்த நடவடிக்கை என்னன்னு பொறுத்து இருந்துதான் பார்ப்போம். ஏன் இந்த மாதிரி எல்லாம் உத்தரவு அதுவும் தமிழக வெற்றி கழகத்தினால், அது இப்ப புதுசா தோன்றின கட்சி 1.5 வருஷம் தான் ஆகுது. அந்த கட்சியை மேற்கோள் காட்டி ஏன் இவ்வளவு நாளா அந்த தேவை இல்லை, இந்த பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பவர்களிடம் இருந்தே இழப்பீடு வாங்க சொல்லி ஏன் இந்த விதிமுறை இவ்வளவு நாள் தேவைப்படலை, இப்ப தாவேகா வந்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த விதிமுறைகளை வகுக்கிறாங்கன்னு பார்த்தாக்க, இவ்வளவு நாளா எத்தனையோ கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் மாநாடு நடத்திருக்கு, பொதுக்கூட்டம் டெய்லி நடந்துகிட்டே தான் இருக்கு. கட்சி சார்பாக எல்லா கட்சிகளுமே மாநாடு நடத்துறாங்க. ஆனா இந்த தாவேகா கட்சியை போல வேற எந்த கட்சியும் இப்படி ஒரு அலப்பறை பண்ணனதில்லை. அதாவது மின் கம்பங்கள் மேல ஏறிக்கிட்டு அதுல கம்பத்து ஒன்னு கீழ் ஒன்னா நிறைய பேர் ஏறிட்டு நிக்கிறாங்க. அதுல மரத்து மேல ஏறிட்டு நிக்கிறாங்க பசங்க. அங்க இருக்கிற கட்டடங்கள் சுவர்கள் மூலமா ஏறிட்டு நிக்கிறது,
இதையெல்லாம் சென்ற அந்த பிரச்சார மேடையில பார்த்தோம், பிரச்சார கூட்டங்கள்ல பார்த்தோம், அப்புறம் மாநாட்டுல பார்த்தோம், அப்புறம் ஆம்புலன்ஸ் மேல நின்றுட்டு ஆட்டம் போடுறது. ஏன் ஒரு ஸ்கூல் கட்டடத்தை பிரிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் சீட்டை உடைச்சி உள்ள போய் அந்த டாய்லெட்லாம் சேதாரம் பண்ணிட்டு வந்தது, இதையெல்லாம் பார்த்தோம். அதே போல கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த மாநாட்டுல வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம நிறைய பெண்கள் மயங்கி மயங்கி விழுந்தாங்க. மாநாட்டிலையும் சரி, இப்ப இந்த பிரச்சார கூட்டத்திலையும் சரி, எல்லாம் மயங்கி விழுந்தாங்க. வயசானவங்க எல்லாம் மயங்கி விழுந்தாங்க. இந்த பொது சொத்துக்கு சேதாரம் விளைவிக்கக்கூடிய அந்த இழப்பீட்டை வசூல் பண்றதுக்கு மட்டும் முன்பணம் கேட்டு விதிமுறை வந்து வகுக்க சொல்லியிருக்காங்க, சட்டம் கொண்டுட்டு வர சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட். அதோட சேர்த்து கூடுதலாக அவங்க கூட்டங்களுக்கு வரவங்களுக்கு மயக்கம் போட்டு விழுந்தாலோ அவங்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டாலோ அந்த கட்சி தான் பொறுப்பேற்றுக்க வேண்டும் என்று அந்த விதிமுறையை சேர்த்து வகுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் கேட்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்தோம், இந்த விஜயோட ரசிகர்களை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியல. ஒருவேளை விஜய் பேசியிருந்தாராக்கா அன்னைக்கு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருந்திருக்கலாம். அவர் வேணும்னே அப்படியே ஏர்போர்ட்ல இருந்து அந்த மரக்கடை தெரு வரைக்கும் வேணும்னே போனாரா அப்படின்ட்டு தான் தோணுது. ஏன்னா போகும்போது அந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போகும்போது ஃபாஸ்டா போயிடுச்சு காரு. அப்ப போக முடிஞ்ச அந்த வாகனம் அங்கிருந்து வரும்போது ஏன் போக முடியல? அதுக்கப்புறம் லைவ் எல்லாம் கட் ஆயிருச்சு. எல்லா சேனல்லையும் பிரச்சாரத்தை முடிச்சோன்னா லைவ் கட் ஆயிருச்சு. லைவ் கட் ஆனோன்னா ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விஜயே வந்து எனக்கு கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக வேண்டி கிரியேட் பண்றாரா? அந்த வாகனம் போக முடியாத மாதிரி அதை இருக்கிறத ரசிச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு தான் தோணுது. வரும்போது இருந்த அந்த கிரௌடு போகும்போதும் தானே இருந்திருக்கும். அப்ப மட்டும் எப்படி ஃபாஸ்டா வண்டி போக முடிஞ்சது? அவரு நினைச்சாருனாக்க ஃபாஸ்டா போனா விலகித்தானே தீரணும், வேற வழி இல்லையா அவங்களுக்கு, விலகி இருப்பாங்க. ஆனா இவரே அப்படியே நடக்கிற மாதிரி மெதுவா மூவ் பண்ணிட்டு போயிட்டு அத்தனை மணி நேரம் பண்ணாரு. அவ்வளவு கூட்டம் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க, அப்படிதான் சொல்லணும். ரசிகர் எல்லாம் காலையில இருந்தே வந்துட்டாங்க. ஆனா இவர் மீட்டிங் டைம் கொடுத்தது வந்து 10:30 மணிக்கு, இவர் அந்த இடத்துக்கு வந்தது வந்து 2 மணிக்கு. அப்போ இந்த உச்சி வெயில்ல அந்த பெண்கள் குழந்தைகள் வயசானவங்க எல்லாம் இளைஞர்களே தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுகும்போது அந்த குழந்தைங்களோட நிலை என்ன வருது, கர்ப்பிணி பெண்களோட நிலை என்ன வருது? இதையெல்லாம் சேர்த்துதான் அந்த விதிமுறைகள் பொது சொத்துக்கு இழப்பீடு முன்பணம் வசூலிக்கும் அந்த விதிமுறைகள் வகுக்கும் போது இதற்கும் சேர்த்து விதிமுறைகள் வகுத்தாக்க உயிரிழப்புகளை தடுக்க முடியும், அதற்கான இழப்பீடுகளை கொடுக்க முடியும், மயக்கம் போட்டு விழுவத்தை தடுக்க முடியும். விஜயால உருவானதாகவே இருக்கட்டுமே, மற்ற கட்சியோட கூட்டங்கள்லயும் இந்த மாதிரி நடக்காம தவிர்க்கலாம். இன்னொன்னு இதுல என்ன, நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விஜயும் ஏன் இதுல தொடர்பு படுத்தி பேசணும்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கட்சி ஆரம்பிச்சு 49ல திமுக உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னாடியே பெரியார் கூட தளபதியாக இருந்த அறிஞர் அண்ணா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துகிட்டாரு. அறிஞர் அண்ணாவும் கலைஞர் இன்னும் மற்ற தலைவர்கள்லாம் திமுகவோட தலைவர்கள்லாம் கலந்துகிட்டு 1938ல இருந்தே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் 49ல கட்சி ஆரம்பிச்சு அவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே ஹிந்தி திணிப்புக்கு முடிவு கட்டிட்டு தான் வந்தாங்க. திமுக எந்த கொள்கையை முன் வச்சு அவங்க வந்து அரசியல் பண்ணி அந்த மொழிக்கு வந்து ஒரு தடை உத்தரவு வாங்கினாங்க. ஆனா தாவேகா எதுக்காக ஹைகோர்ட்டால கண்டிக்கப்படுறாங்க? இந்த வேரியேஷனை காட்டுறதுக்காக தான் இது 2 பேர்த்தையும் ஒப்பீடு பண்ணணும். பாருங்க, திமுகவோட கொள்கையை பேசிக்கிட்டு வர திமுக தலைவர்களை ஓசிக்க கடன் வாங்கிக்கிட்டாரு, திமுகவோட கொள்கையை கடன் வாங்கிக்கிட்டாரு. ஆனா இதை எதையுமே அவரால் கடைபிடிக்க முடியல. அவங்க தலைவருக்கும் அரசியல் கொள்கை தெரியல, தொண்டர்களுக்கும் அரசியல் கொள்கை தெரியல, தற்குறியா இருக்காங்க. அந்த திராவிட முன்னேற்ற கழக மாநாடு நடந்தது. மாநாடுனா எப்படி நடக்கணும் என்பதற்கு உதாரணமாக நேற்று அந்த மாநாட்டை நடத்தி காட்டினாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு தலைவர் ஷோ, அந்த ரோட் ஷோ மாதிரி, இந்த பக்கமும் தொண்டர்கள் இந்த பக்கமும் தொண்டர்கள், நடுவில் தலைவர் அழகா அந்த வாகனத்தை ஓட்டிட்டு போனார். எல்லா தொண்டர்களை பார்த்து தொண்டர்கள்லாம் உற்சாகம் முழக்கமிட்டு தலைவரை பார்த்த சந்தோஷம் எங்களுக்குலாம் அப்படி உச்சி முகந்து இருந்தது. அதே போல கட்சி அந்த மாநாட்டில் ஒரு கொடியை ஒரு சேர் உடையில, அந்த கிரீஸ் எந்த இதுக்கும் தடவுல, எங்கேயும் அணில்கள் போல இல்லை, மரத்து மேலே எங்கேயும் தொங்கிட்டு இல்லை, அவ்வளோ நீட்டாக நாகரிகமாக கொள்கை முழக்கமாக அந்த மாநாடு போல் நடந்தது. முப்பெரும் விழா கூட்டம். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.